ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம புதுசாக வித்தியாசமான ஃபேஸ் பேக் போட போகிறோம். அது எப்படின்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நம்ம பியூட்டி பார்லர் போய் நிறைய செலவு பண்ண தேவையே இல்லை. நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு ஃபேஷியல் பண்ணி போட்டோம்னா அருமையாக இருக்குது. இது எதுக்கு காசு கொடுத்துக்கிட்டு நம்ம வெளில போய் செஞ்சுக்கிட்டு. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது மாந்தளிர். இது மாந்தளிர், அதாவது மாமரத்தில் இருக்கிற கொழுந்தான ஒரு இலை. இந்த ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். மா இலையில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நம்ம எதுக்கு மா இலை ஒரு விசேஷத்தில் வீடுங்களில் கோயில்களில் கட்டுறோம் தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது, அதிகமான சக்தி. இது காஞ்சி சருகா போனால் கூட அந்த சக்தி இது குறையாதுன்னு சொல்லி நம்மளோட பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் இதில் நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். இலை கூட என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னா பாருங்கள். இது 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் இப்போ சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூன் வந்தாலும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். உளுந்துலாம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது பச்சை பயிறு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை பயிரில் 2 ஸ்பூன். ஓகே, அதுக்கு தேவையான பொருள் இன்க்ளூடிங் ஒரு தக்காளி, ஒரு அரை உருளைக்கிழங்கு. இது என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுட்டு இதில் கொஞ்சம் பால் சேர்க்கணும். பாலில் தான் ஊற வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதுமானது. பாருங்கள், இப்போ நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது பாலில் நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இது கூட நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு பொருள் சேர்க்கணும். அதை வாங்க பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இது அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இது கூட இன்னொரு வித்தியாசமான ஒரு பொருள் ஒன்று சேர்க்கணும். அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்கின் சாஃப்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பாலில் ஊற வச்ச இந்த பயிரை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இந்த வெள்ளை உளுந்து 1 ஸ்பூனு, பச்சை பயிர் 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சது நம்ம இப்போது மிக்சியில் போட்டுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஃபேஷியலு பாருங்கள். அதோட அந்த மாங்கொழுந்தையும் போட்டுக்கோங்க. அந்த மாங்கொழுந்து எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, அந்த கன்னத்தில் கருப்பு கருப்பாக இருக்குல்ல, அந்த பிம்பிள்ஸ் கருப்பாக இருக்கிறது இந்த இதில் போகும். இந்த மாயிலை சேர்த்தா போகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இதுக்கு. அதனால் இந்த மாயிலை சேர்த்துருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது கூட வெட்டி வச்ச ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சு நம்ம ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட இதில் ஒரு வித்தியாசமான பொருள், இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். என்னன்னு பாருங்கள். இதை நான் கைக்கும் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். கைக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு. பின்னாடி காலில் நம்ம கணுக்காலில் கருப்பு இருக்குல்ல, அதில் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கணுக்காலில் கருப்பாக இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம அதையும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக பப்பாளி சேர்த்துக்கலாம். போதுமானதுன்னு நினைக்கிறேன், போதும். இப்போ இதில் தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தக்காளியில் இருக்கிறது, பப்பாளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே இதில் ஆட் ஆயிரும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டு பேஸ்ட்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். அருமையான ரெமெடி இது. இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தயிர். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெமடியை போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கருப்பு கருப்பாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
இந்த ஃபேஷியல் போட்ட பிறகு என்னோடய ஃபேஸை பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல வித்தியாசம் தெரியும், பாருங்கள் கண்டிப்பாக. ஏற்கனவே ஒரு ஃபேஷியல் செஞ்சு போட்டிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு நாள் செஞ்சு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு, கலர் நல்லா கொடுத்துச்சு. திரும்ப நான் செய்ய போகிறேன், பாருங்கள். இந்த ஃபேஷியல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யுங்க, ஒன்றும் கடையெல்லாம் வாங்கவே தேவையில்லை. வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த பிம்பிள்ஸ் இந்த கருப்பெல்லாமே போயிடும். எனக்கு அன்றைக்கி போட்ட ஃபேஷியலு இந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் போயிருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இப்போ ஃபேஸை பார்த்துட்டிங்க, அப்புறம் பாருங்கள் உண்மை இது போய் பவுலில் போட்டுக்கலாம். இதை வந்து நாளைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு. ஒன்றும் கெட்டலாம் போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் வந்து கையிலலாம் பூசுறதுக்காக வேண்டி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சேன். இது ஃபேஷியலுக்கே போதும். இது இந்த ரெமடியை வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் எப்படின்னு சொல்லி. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க என் ஃபேஸை. இந்த ரெமடி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து பச்சை பருப்பு, உளுந்து, மாங்கொழுந்து எதுக்காக போட்டோன்னா, மாங்கொழுந்து வந்து உள்ளுக்கும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஃபேஷியலும் பண்ணலாம். அருமையாக சூப்பராக இருக்கும். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் சேர்த்துருக்க பொருள் என்னென்னா பச்சை பயிறு 2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1 ஸ்பூனு, ஒரு அரை உருளைக்கிழங்கு, அரை தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் பப்பாயா, அதாவது பப்பாளி பழம் சேர்த்துருக்கேன். கொழுந்து ஒரு 4 கொழுந்து சேர்த்துருக்கேன். 2 கொழுந்தே போதும். நான் கைக்கு காலுக்கெலாம் வேணும் தான் இப்போ வந்து நான் நிறைய அரைச்சேன். காலில் கொஞ்சம் காலில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா அரைச்சேன். நீங்கள் போடும்போது 2 இலை போட்டுக்கங்க போதும், இல்லைன்னா 1 இலை. மாங்கொழுந்து 1 கிடச்சினா கூட போதும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து கழுவி உங்களுக்கு காமிக்கிற ரிசல்ட் எடுக்கும் பாருங்கள். அன்றைக்கி ஒரு ஃபேஷியல் போட்டேன், அன்றைக்கி செமையாக இருந்துச்சு. நல்லா வந்து ப்ரெஷ்ஷால் தேய்க்கிறத விட நம்ம கையால் தான் நல்லா சூப்பராக தேய்க்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் அப்பி விட்டுருங்க. எப்பயுமே வந்து பெண்களுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் எந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கும் தோணாது. ஏன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று இந்த குழந்தைங்கள எப்படி சீக்கிரம் வளர்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு காவலை இதில் போயிடும். அப்போ வந்து அவங்களோட உடம்புலையே கவனத்தை காட்ட மாட்டாங்க, சரியாக கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த 30 வயசுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்ம கையை விட்டு போயிடும். அதாவது கையை விட்டு போயிடும்னா வெளில போயிடும், ஸ்கூல் படிக்க போயிடும். அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம். அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கணும், அழகு பண்ணிக்கணும்னு தோணும். எப்பவுமே அப்படி தான், எல்லா பெண்களுமே அப்படி தான். நீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். வயசானவங்க தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் கேட்பீங்க, இந்த வயசில் உனக்கு தேவையானவங்க வந்து வயசில் தான் எதுவுமே ஒரு சில விஷயம் கிடச்சிருக்கும், ஒரு சில விஷயம் கிடைக்காது இருக்கும். நல்ல புடவை கிடைக்காதவங்களாம் இருக்கிறாங்க, நல்ல காசு பணம் இல்லை அப்படின்ட்டு நிறைய விஷயம் செஞ்சு பார்க்காதவங்களாம் நகை போட்டு பார்க்க மாட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ண வரோம், கொஞ்சம் காசு இருக்கும். அப்போ வந்து ஒரு நகையை வாங்கி போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு நல்ல சாரீ கட்டி பார்க்கும், சுடிதார் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வயசானவங்களும் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. வயசில் நிறைய பேர் வந்து எதுவுமே அனுபவிக்காதெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நானே அப்படி தான் 10 பவுன் இப்போ தான் நகைக்கு வட்டி கட்டிட்டு வந்தேன். 10 பவுன் நகை பேங்க்லேயே இருக்குது 10 வருஷமாக, இன்ன வரைக்கும் வீடு வரல. அதை நான் மூட்டு, நான் எனக்கு வயசான காலத்தில் காசு எதாவது வந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ யூடியூப்பில் சம்பாரிச்சு நான் நகையை மூட்டு போகிறேன்னா உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க, இந்த வயசில் இந்த பொம்பளைக்கு தேவையான்னு கேட்பீங்க. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நாங்கள் எதையும் அனுபவிக்காத கடைசி காலத்தில் அனுபவிக்கும் போது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, வாயில் லைட்டாக பட்டுருச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது உள்ளுக்கும் சாப்பிடலாம் உள்ளது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ வந்து நாங்கள் எதையும் அந்த சின்ன வயசில் செய்யாத தவறுனெல்லாம் வயசான பிறகு செஞ்சு பார்த்தோன்னா ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த வயசில் இருந்த பொம்பளைக்கு தேவையானுவீங்க. ஆனால் எங்களுக்கு அப்போ தான் போட்டு பார்க்கணுன்னு தோணும். அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இனிமேல் பேசாதீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எதுவுமே அனுபவிக்காதெல்லாம் நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாத பிள்ளைங்களுக்கான அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். வயசானவங்க எதையாவது செஞ்சுட்டு போகிறாங்க, வயசானவங்க சாப்பிட போகிறாங்க, எதையாவது அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன நம்ம வந்து ஒத்துழைக்கலாம், பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாத இருங்க. இந்த வயசில் உனக்கு தேவையான்னு கேட்காதீங்க எதையும்.
ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் மட்டும் என்ன அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான், எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்குன்னு சம்பாரிச்சிட்டே இருப்பாங்க. கடைசி காலத்தில் எதாவது அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும், கார் வாங்கி ஓட்டணும் ஆசைப்படுவாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? இந்த வயசில் உங்களுக்கு தேவையானு சொல்லுவீங்க. அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. ரொம்ப அவங்களாம் மனசு கஷ்டப்படுவாங்க. நானே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நானே மனசு கஷ்டப்படுவேன். அதனால் தயவுசெய்து வயசாக நாங்கள் பார்த்து இன்சல்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தொந்தரவு பண்ணாத இருந்தீங்கன்னா போதும். அதாவது உபத்திரம் பண்ணாத இருந்தால் போதும்னு சொல்கிறேன். நம்ம எதுவும் கொடுக்கலனாலும் அவங்களுக்கு அவங்க நல்லா இருந்துட்டு போட்டு நம்ம நினச்சா போதும். நல்லா கண்ணெல்லாம் அப்பி விட்டுரும். இவ்வளோ தூரம் போனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி வாங்க மறந்துட்டு வந்துட்டேன். நல்லா ரிசல்ட் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இன்னும் இருக்க அழகாவீங்க. நாங்களாம் வயசாகிடுச்சு எங்களுக்கு, இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன வயசில் படிக்கிறவங்க, காலேஜ் போகிறவங்க இந்த ஃபேஷியல்லாம் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போயே நல்லா கூலிங்காக இருக்குது. நேற்றுக்கு நான் செம்பருத்தி இலை, மருதாணி எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, போட்டு நல்லா தலைக்கு குளித்தேன். பாருங்கள் எப்படி முடி கருப்பாக இருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லா பொருளுமே இருக்குது, இயற்கையான பொருள். ஓகே, நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு மறுபடியும் இதை வந்து கழுவிட்டு உங்களுக்கு ஃபேஸ் காமிச்சு பாருங்கள். ஏற்கனவே ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ நல்லா பளிச்சுட்டுருக்கு பாருங்கள். நல்லா சூப்பரான ரிசல்ட்டு, செம்ம நல்லா. அதான் ஒரு அரை மணி நேரம் என்னால் ஊற வைக்க முடியல, ஒரு 15 நிமிஷம் தான் வச்சுருந்தா சூப்பராக நல்லாயிருக்கு. இது மாதிரி தினமும் செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் ஃபேஸை நான் இப்படி பார்த்ததே இல்லை, இவ்வளோ கலர் ஆகிடுச்சி. 2 ஃபேஷியல் தான் பண்ணேன், ஃபேஸே நல்லா கலர் ஆகிடுச்சி, சூப்பராக இருக்குது. நீங்களாம் காலேஜ் போகிற பசங்களாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட். ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க ஃபேஸை. நான் ஒரு 15 நிமிஷம் தான் ஊற வச்சேன். நான் சீக்கிரம் ரிசல்ட் பார்க்குறத வேண்டி சீக்கிரம் கழுவுறேன். ஆனால் அந்த 15 நிமிஷத்துல நல்லா செம்மையாக இருக்குது. நான் இப்படி என்னோடய ஃபேஸை பார்த்ததே இல்லை. ஆனால் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டால் தான் அப்படி இருக்கும். நிறைய வந்து பவுடர் அடித்தா தான் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். நான் இப்போ தான் முதல்ல இவ்வளோ சூப்பராக பார்க்குறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ரெமடி சூப்பராக இருக்குது. மறுபடியும் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பர். நான் நினச்சே பார்க்கல. அன்றைக்கி ஃபேஷியல்லே சூப்பராக இருந்துச்சு ஃபேஸு, செம்மையாக இருக்குது. ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கு. ஓகே, டன், சூப்பர். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே வந்து அந்த பால், பப்பாயா இதெல்லாம் இதுதான் ரிசல்ட் நல்லா கொடுக்குது. அதாவது வந்து பச்சை பயிறு சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்ணமும் நல்லா வந்து சொரசொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 2 ஃபேஷியலே என்னோடய ஃபேஸே நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. 2 ஃபேஷியல் தான் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. இன்னும் வர பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எப்படி மாறுது பாருங்கள். ரொம்ப நன்றி மக்களை. வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நன்றி. நல்ல ரிசல்ட் கொடுக்குது.